உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன். நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என் நாடும் இந்த நேசம் பாசம் நாடும் வாழ்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இன்னைக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப நாளாக வீடியோ வரலையேன்னு எல்லாரும் எதிர்பார்த்துருப்பீங்க. நான் நியூ இயர்க்காக வீடியோ ரெடியெல்லாம் பண்ணிட்டேன். கொஞ்சம் அதில் எடிட் பண்ணுற ஒர்க் மட்டும்தான் பேலன்ஸ் இருந்துச்சு. சரி, அதை முடிச்சு நம்ம போடணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. உடம்பு கொஞ்சம் பெட்டர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். உடம்பு கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. சரி, நம்ம போய் அதை ரெடி பண்ணி போடலான்னு போகும்போது நான் இன்ஷாட் தான் யூஸ் பண்ணுவேன். எப்பயுமே எடிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இன்ஷாட் தான் யூஸ் பண்ணுவேன். இவ்வளோ நாள் எனக்கு அப்படி ஆனதில்லை. ஆனால் போன மாதமும் ஒரு வீடியோ அப்படி தான் ஆச்சு. டிராஃப்டில் ஒரு 2-3 நாள் வச்சுருந்தா அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடிட் பண்ணது, அங்கங்கே சாங்ஸ் வச்சுருப்போம், நிறையா இது அதில் பண்ணியிருப்போம் இல்லையா, அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. அடிக்கடி ஊருக்கு போகிற சூழ்நிலை இருக்கிறனால எனக்கு இந்த காற்று பனியெல்லாம் சேராமல் தான் காய்ச்சல் வந்துச்சு. போன மாதமும் இதே மாதிரி காய்ச்சல் வந்துருச்சுருந்தா அது டிராஃப்டில் ஒரு 2-3 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் போடலான்னு வச்சுருந்தேன். அப்போயும் அது ஃபுல்லாக போயிடுச்சு. நான் ஃபஸ்ட்லேருந்து திரும்ப ரெடி பண்ணி போடுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த டைமும் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. சரி, டிராஃப்டில் இருந்ததெல்லாம் போயிடுச்சு, திரும்ப ரெடி பண்ணலாங்கும்போது தாத்தா வேற இறந்துட்டாங்க. சரி, அந்த சூழ்நிலையில் என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஊருக்கு போய் அங்கேயே 3-4 டேஸ் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்தேன். நானும் இந்த 2026 ஸ்டார்டிங்லேருந்து டெய்லியும் சேனலில் வீடியோ போடணும், ரொம்ப லேட் பண்ணக்கூடாது, டிலே பண்ணக்கூடாது, கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணுன்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் என் சூழ்நிலை மாற்றி மாற்றி இந்த கொஞ்ச நாளாக இப்படி ஆயிடுச்சு. அதனால் எல்லோரும் என்ன மன்னிச்சிருங்க, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுக்கு மேலே என்னோடய ஃபுல் எஃபர்ட் போட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி கிளவிஸ் கார்ட்டூன், அதுவும் என்னோடய செகண்ட் சேனல் தான். நான் ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்டலாம் சொல்லியிருப்பேன் இல்லையா, எனக்கு இந்த மாதிரியும் வீடியோஸ் போடணும்னு சொல்லி ஆசை. நான் காமெடி வீடியோஸ் போடணுன்னு தான் சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நீங்கள்லாம் பேர் வைக்க சொன்னதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி சீன்ஸ்லாம் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி வைக்கணும்னு ஆசைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால தான் போன வருஷம் அந்த சேனல் ஸ்டார்ட்டும் பண்ணேன். பட் கொஞ்சம் வீடியோஸ் தான் நான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் என் பழைய ஃபோன் ப்ராப்ளம்ங்கிறனால என்னால் 2 சேனலையும் ஹேண்டில் பண்ண முடியாமல் அதை விட்டுட்டேன். அப்புறம் இடையில நம்ம சேனல்லே காமெடி வீடியோஸும் ஒரு சீரீஸ், இதுவும் ஒரு சீரீஸாக கொண்டு போகலான்னு போட்டு பார்த்தேன். கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஆனால் அது நீங்கள் உன்னோட தான் என் ஜீவன் ஸ்டோரிக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அந்த காமெடி வீடியோஸ்க்கு இல்லை, வியூஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால தான் சரி ஓகே, நீங்கள் இந்த மாதிரியே பார்த்து பழகிட்டீங்க இந்த சேனலில், ஸோ அந்த மாதிரி பார்க்குறக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில் வந்து உன்னோட தான் என் ஜீவன் ஸ்டோரி வந்து ரெகுலராக போடுறேன். அதே மாதிரி கிளவிஸ் கார்ட்டூனில் காமெடி வீடியோஸும் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த சேனலில் இந்த மாதிரி ஸ்டோரி பாருங்கள், அந்த சேனலில் அந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். அதுக்கும் உங்கள் சப்போர்ட்ஸை கொடுங்க. அவ்வளோதான் மக்களே, இதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன். ரொம்ப சாரி. இனிமேல் ரெகுலராக வீடியோ போட நானும் ட்ரை பண்ணுறேன். இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு அதை டிராஃப்ட்டில் வைக்காமல் நான் கையோடு ரெடி பண்ணுறது போட பார்க்குறேன். டிராஃப்ட்டில் வச்சு எனக்கு அது திரும்ப வேலையாக இருக்கிறனால கொஞ்சம் இதாகுது. இனிமேல் அப்படி ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். என்ன கிளம்பிட்டியா? போகலாமா? கிளம்பிட்டா அர்ஜுன். நான் சொன்ன ஃபைல்லாம் செக் பண்ணியா? அதில் ஏதாவது மிஸ்டேக் வச்சிருக்கியா இல்லை செக் பண்ணி கரெக்டாக தான் வச்சிருக்கியா? எல்லாம் செக் பண்ணிட்டேன், ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. வேறு நேற்று மாதிரி அங்கே போய் செக் பண்ணும்போது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிரும் சொல்லிட்டேன். அர்ஜுன், நான் அந்த கொட்டேஷனுமே கரெக்டாக தான் பண்ணேன். அது எப்படி அப்படி மாறுச்சுன்னு எனக்கும் தெரியல. நான் செக் பண்ணும்போது கரெக்டாக தான் இருந்துச்சு. என் மேலே மிஸ்டேக் தான், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு நான் அதையே சொல்லாத அர்ஜுன். நான் இந்த தடவை தரவாக செக் பண்ணிட்டேன். ஒரு மிஸ்டேக் கூட நீ கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஃபுல்லாக செக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். சரி ஓகே. நீ ஏன் நேற்றுலேருந்து இப்படி என்கிட்ட உண்மையே இருக்க? எனக்கு என்னமோ புதுசாக இருக்குது. ஆதித்யா அண்ணா தானே நேற்று ரூமில் இருந்தாங்க. வேறு யாரும் இருந்து ஏதாவது சொல்லியிருந்தா கூட ஓகே. அவர் தான் எதுவும் நினச்சிக்க மாட்டார்ல. நானும் அவர் இருந்து அதை கவனிக்காமல் தான் வந்துட்டேன் தெரியாமல் ரூம்குள்ளே. ஆனால் நீ இன்னும் அதையே நினச்சிக்கிட்டு இருக்க. எனக்கு கஷ்டமாக இருக்கு அர்ஜுன். நார்மலாக என்கிட்ட பேச. இப்போ எனக்கு நார்மலாக பேசிகிட்டு இருக்கலாம் டைம் இல்லை ஆதிரா. எனக்கு அர்ஜென்ட்டாக இப்போ நான் கிளைண்ட்டை மீட் பண்ணியே ஆகணும், சரியா? கிளைண்ட் மீட் பண்ணணும்னு சொல்கிறேன், யார் என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறேன். என்னையும் கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேன். நான் இப்போ என்ன ப்ராஜெக்ட் போகுது, கரண்ட்டாக நீ எதை பற்றி பேச போகிற எதுவுமே தெரியாமல் நான் வந்து உன் கூட என்ன பண்ணுறது? என் கூட வந்து இரு போதும், மற்றதெல்லாம் நான் பேசிக்குவேன். சரி. டைம் இல்லை, 5 மினிட்ஸ் தான் இருக்குது. அந்த ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு வா, காரில் ஏறு. நீ முன்னாடி போ அர்ஜுன், நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. சாரி ஆதிமா, இப்படிலாம் பண்ணாதான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் உங்ககிட்ட வம்பிழுத்துட்டே இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, போகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் சொல்லிடுவேன். இந்த கிறுக்கு ஏன் இப்படி பண்ணுறான்? நேற்றுலேருந்து நம்மக்கிட்ட எரிஞ்செறிஞ்சு விழுகிறான். டென்ஷனாகவே இருக்கான். அவனுக்கு என் மேலே எதுவும் கோவமா, ஆஃபீஸ் டென்ஷனா, இல்லை என்ன பிரச்சனை, ஒன்றுமே புரியல. இவன் என்ன கிளைண்ட் வீட்டுக்கு தானே வந்தோம், ஆனால் கண்ணை மூடிட்டே வா கண்ணை மூடிட்டே வான்னு கூட்டிகிட்டு வரான். என்னவா இருக்கும்? கண்ணை திறக்கக்கூடாது, நான் சொல்லும்போது தான் கண்ணை திறக்கணும். இவன் வேறு கண்ணை திறக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இது என்ன கிளைண்ட் வீடு தானே? சரி ஓகே, சொல்கிறது கேட்போம். தானே அதுக்கும் கத்துவான். இப்போ கண்ணை தர.
என்ன லூசு, இந்த பக்கம் அந்த பக்கம் மேலே கீழேன்னு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு இருக்க? அர்ஜுன் இங்கே பாரு, இந்த லைட்டிங் இந்த டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்குல்ல. இது கிளைண்ட் வீடுன்னு தானே சொன்னேன். எதுக்கு இந்த டெக்கரேஷன்? ஒருவேளை இன்னைக்கு நம்ம மீட் பண்ண வந்த கிளைண்ட்டுக்கு எதுவும் பர்த்டேவா? அவங்க வீட்டில் எதுவும் ஃபங்க்ஷனா என்ன? புரிஞ்சு போச்சு. இங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதை என்கிட்ட சொல்லாமல் சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்திருக்க கிளைண்ட் மீட் பண்ண போகிறோன்னு, கரெக்டா? இல்லை லூசு, இல்லையா? அப்புறம் எதுக்கு இந்த டெக்கரேஷன்? இது முதல்ல கிளைண்ட் வீடே கிடையாது. கிளைண்ட் வீடே இல்லையா? என்ன சொல்கிற அர்ஜுன்? புரியுற மாதிரி சொல்ல, எனக்கு ஒன்றும் புரியல. இது கிளைண்ட் வீடே கிடையாது, நம்ம வீடு. நம்ம வீடா? ஆமாம், நமக்கு ஒரு அவுட் ஹவுஸ் இருக்குது. இங்கே யாரும் அவ்வளோக்கா வர மாட்டாங்க. நான் மட்டும்தான் எப்பயாவது மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது மனசு கஷ்டமாக இருக்குது, இல்லை ஹாப்பியாக இருக்குன்னா இங்கே தான் வருவேன். இங்கே ஒரே ஒரு தோட்டக்காரன் தான் மட்டும்தான். அவர் தான் வீட்டையும் பார்த்துக்கிட்டு தோட்டத்தையும் பார்த்துட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் எப்போவா தான் வருவேன். அப்பா அம்மா வந்தே வருஷக்கணக்கில் ஆச்சு. ஓ, இப்படி நமக்கு வீடு இருக்கா? நீ வந்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்கிற. அப்புறம் யார் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணா? நான் தான் பண்ணேன். நீ பண்ணியா? ஆமாம் அதிமா, நான் தான் பண்ணேன். பிடிச்சிருக்கா? ம், டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்குடா. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இப்போ எதுக்கு இதெல்லாம்? சொல்கிறேன். அர்ஜுன், நீ என்ன பண்ணுற? ஒரு 5 நிமிஷம் என் மனசில் உள்ளதெல்லாம் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். பேசலாமா? ம், பேசலாம் அர்ஜுன். ஆதிமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லைஃப்பில் நான் கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருக்கணும், உன் கூட தான் ஒன்றா வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். எல்லாரும் நான் லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கணும்னு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் கல்யாணம் பண்ண பொண்ணுக்கு இப்போ தான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். நீ என் கூட இருந்த கொஞ்ச நாள் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். என் மனசில் உள்ள கஷ்டம் சோகம் எதுவுமே என்கிட்ட இல்லை. நீ என் கூட இருக்கும்போது நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சு எல்லாமே உனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்ததுல சண்டை போட்டதுலேருந்து எல்லாமே உனக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லையா? நிறைய பேர் சொல்லி நான் கேள்வியும் பட்டிருக்கேன், முதல்ல ஆரம்பிக்கிறது காதலில் தான் போய் முடியும்னு. அப்போல்லாம் எனக்கு என்ன இது ஸ்டூப்பிடாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நம்ம விஷயத்தில் அப்படி தானே நடந்துச்சு. ஆங்க்ரி பேர்ட்ஸ் மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ அது லவ் பேர்ட்ஸ் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. எனக்கு நம்ம கல்யாணம் எப்படி வேணால் நடந்திருக்கலாம். எந்த சூழ்நிலையில் நான் உனக்கு தாலி கட்டினேன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அன்னைக்கு நான் நினச்சேன், அவளும் இந்த மாதிரி வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு தான் மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டா. நீ என் கூட எவ்வளோ நாள் இருந்துட்டு போகிற, எல்லாரும் மாதிரியும் என் லைஃப்பில் நீயும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு நான் என்னென்னமோ யோசிச்சுட்டேன். நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன். எனக்கு அவளை அவ்வளோ பிடிக்கும். அப்போது அவள் இல்லைன்னா என் லைஃபே இல்லைன்னு நினச்சேன். ஆனால் அவள் என்னை விட பணக்காரனா ஒரு பையன் கிடச்சோன்னே என்னை பற்றி ஒரு துளி கூட யோசிக்காமல் அவள் கூட போயிட்டான். அப்போ நான் ரொம்ப உடஞ்சிட்டேன். யார்கிட்டையுமே பேச மாட்டேன், ரொம்ப சைலண்ட் ஆகிட்டேன். நான் எப்படி இருந்தனோ அப்படியே ஆப்போசிட் ஆகி ரொம்ப சைலண்ட் ஆகிட்டேன். அப்புறம் என் லைஃப் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. வீட்டில் மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னு சொல்லும்போது, சரி நம்ம தேர்ந்தெடுத்த லைஃப் தான் அப்படி இருக்குது, இனி நம்மளை தேடி ஒரு பொண்ணு வீட்டில் தானே பார்க்குறாங்க, இதுவாது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அவன் மேலேயும் ஆசை வச்சுட்டேன். ஆனால் அவளும் அப்படி போயிடுவான்னு எனக்கு தெரியல. இப்படி அடுத்தடுத்து நான் வைக்கிற ஸ்டெப்பில் எல்லாமே ஹார்ட் பிரேக் தான். அப்போ தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ எனக்கு பெருசாக அந்த கல்யாணத்தில் உடன்பாடு இல்லை, உனக்கும் இருந்திருக்காது. ஆரம்பத்தில் நீயும் நானும் பேசிக்க கூட இல்லை, ஒரே ரூமில் தான் இருப்போம், ரொம்ப பேசிக்க மாட்டோம், ஜஸ்ட் என்னமோ ஏதோங்கிற மாதிரி இருந்தோம். போக போக நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாண்டை வந்துருச்சு. நம்ம ஜாலியாக பேசிக்கிறதா இருக்கட்டும், நம்ம பெயினை ஷேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நீ என் கூடயே இருந்த. எனக்கு இப்போது உன் ஹஸ்பண்டுங்கிற இடத்துல இருக்கனாலையோ என்னமோ தெரியல, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி இது லவ்வாக மாறணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்ம வாழணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு ரொமான்டிக்காக ப்ரப்போஸ் பண்ணலாம் வராது. நீ நினைக்கலாம் காலேஜில் தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணானே, அந்த பொண்ணுக்கும் இப்படிலாம் ஏதாவது பண்ணியிருப்பான்னு. நான் சத்தியமாக சொல்கிறேன், என் லைஃப்பில் நான் யாருக்குமே இவ்வளோ எஃபர்ட் போட்டு எதுவுமே பண்ணதில்லை. முறை என் ஒய்ஃப் உனக்காக இந்த எஃபர்ட் போட்டிருக்கேன். இது மட்டும் இல்லை, உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் நான் வச்சுருக்கேன். நீ இவ்வளோ நாள் ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் என்னை பார்த்துருந்துருக்கலாம், ஆனால் என்னால் அப்படி மட்டும் பார்க்க முடியல. அதையும் தாண்டி எனக்கு உன்னோட லவ் தேவைப்படுது. ஸோ உன்னோட லவ்வை எனக்காக கொடுப்பியா ஆதிமா? இப்போ பிடிச்சிருக்க கையை நான் என்றைக்குமே விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ என் கூட இருக்கணும். கடைசி வரைக்கும் என்னை லவ் பண்ணிவிட்டு என் கூடயே இருப்பியா ஆதிமா? ஐ லவ் யூ பேபி.
ஹே, என்னாச்சுமா? ஏய், எதுக்கு அழுகுற? ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு, நான் உங்ககிட்ட ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். உனக்கு இப்போ என்ன பிடிக்கலன்னா ஓகே. நான் அதுக்காக எவ்வளோ வருஷம்னாலும் காத்திருக்க ரெடி தான். உனக்கு எப்போ என் மேலே ஃபீலிங்ஸ் வருதோ அப்போ சொல்லு. அப்போ நம்ம அந்த மாதிரி ஒன்றா இருக்கலாம், ஓகேவா? இதுக்காக நீ ஃபீல் பண்ணணும்னு ஒரு அவசியமும் இல்லைடா. ஓகே, விடு, அழாத. நான் அதுக்கு அழுகிறேன்னு எப்படியாச்சும் உன்கிட்ட சொல்லுவேன். உன் கல்யாணம் நிற்க போகுதுன்னு எனக்கு முன்னாடி நாளே தெரிஞ்சும் உன்கிட்ட நான் அந்த உண்மையை மறைச்சிட்டேன். நீ காலையில் மனமேடையில் சந்தோஷமாக இருக்க வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். நீ எவ்வளோ ஹாப்பியாக இருந்த அந்த டைமில் இந்த விஷயம் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு பிரியா ஓடி போனதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேங்கிறத என்னால் உன்கிட்ட சொல்லவே முடியல. அதை நான் எப்படி உன்கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் சொன்ன நீ எப்படி எடுத்துப்பேன்னு கூட எனக்கு தெரியல. நீ ரொம்ப மனசு விட்டுருவேன் தான் நான் அதை சொல்லாமல் இருக்கேன். ஆனால் உனக்கு என் மேலே லவ் இருக்க மாதிரி எனக்கும் உன் மேலே லவ் இருக்காச்சு. ஒரே மழை அள்ளி நம்ம போத்திக்கணும், கைய கொடு கதவாக்கி சாத்திக்கணும், ஒரே குளிர் ஒரே முத்தம் ஊட்டிக்கணும், ஒன்று மட்டும் உசுராக பார்த்துக்கணும். ஆனால் இந்த உண்மை தெரிஞ்சா என்னை நீ வெறுத்துருவேன். என் மேலே ரொம்ப கோவப்படுவேன். அதை என்னால் தாங்கிக்க முடியாது. அதனால தான் நான் இந்த உண்மையை உங்ககிட்ட இன்னும் சொல்லாமல் இருக்கேன். ஆனால் அந்த உண்மையை மறைச்சிட்டு உன் கூட என்னால் சந்தோஷமாக வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல. அது என் மனசில் உறுத்திட்டே இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆதிமா, சரி ஓகே, சரி வீட்டுக்கு போகலாமா? ஒன்றும் இல்லை, அழாத. அர்ஜுன், அர்ஜுன், சொல்லுமா, சொல்லு. அழாத அழாத. உனக்கு என்ன பிடிக்கலன்னா பரவாயில்ல, ஓகே. இதுக்கு ஏன் அழுற? ஐயோ, எனக்கு ஒன்று பிடிக்காமல இல்லை அர்ஜுன். எனக்கும் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் அர்ஜுன். உன்னை மொத்தம் நேசிக்கிறேன், உந்தன் மூச்சை சுவாசிக்கிறேன், நீ வசிக்கும் கடைசி என் மாட மாளிகை, காதலோடு பேதமில்லை உன்னோடு வாழாத வாழ்வென்னவா. எனக்காக யாரும் இப்படிலாம் பண்ணதே இல்லை. இத்தனை வருஷம் என் லைஃப்பில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ்னு யாருமே எதுவுமே பண்ணதில்லை. நீ திடீர்னு இப்படி பண்ணோன்னு எனக்கு அது எமோஷ்னலாக ஃபீல் ஆயிடுச்சு அர்ஜுன். வேற ஒன்றும் இல்லை. ஐ லவ் யூ ஸோ மச். உண்மையாவா சொல்ற? உனக்கும் என்ன ரொம்ப பிடிக்குமா ஆதிமா? ரொம்ப பிடிக்கும்டா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு எப்பயோ ஒன்று பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு பயம், தயக்கம். அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் அது நீ இப்படி வந்து சொல்லுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆதிமா, இப்போ சொல்கிறேம்மா. இன்னைக்கு உன் கையை எப்படி பிடிச்சிருக்கணும் அதே மாதிரி காலை ஃபுல்லாக இறுக்கமாக பிடிச்சிக்குவேன். உன்னை என்றைக்கும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், அழ வைக்க மாட்டேன். உன்னை சந்தோஷமாக பார்த்துக்குவேன். நீ என் வாழ்க்கையில் கடவுளாக கொடுத்த வரோம். அப்படி தான் நான் உன்னை பார்க்குறேன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. ஐ லவ் யூ டூடா. நானும் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்குவேன் அர்ஜுன். உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். தெரியும்டி தங்கம், நீ என்னை என்றைக்கும் கஷ்டப்படுத்த மாட்டேன். நீ என்னை நல்லா பார்த்துக்குவேன். நீ எதுக்கு அழுகுற? நீயும் தான் அழுகிற. நானும் ஒன்றும் அழுகலையே. கண்ணை தொடடி மயிலு. அப்போ நீயும் அழுகாத. சரி ஓகே, ரெண்டு பேருமே அழுக வேண்டாம், சிரிக்கலாம். சரி, இந்த டைம் நம்ம சிரிக்க வேண்டிய டைம், என்ஜாய் பண்ண வேண்டிய டைம். இப்போ உட்காந்து ரெண்டு பேரும் கண்ணீர் விடிச்சா நல்லாவா இருக்கு? ஸ்டாப் பண்ணு. உனக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்காக வாங்கிட்டு வந்தியா? என்னது? இப்போ பாரு, உனக்கே தெரியும். நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே, நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிங்க சொல்றியா என்ன சொல்றியா? ரிங்கு பிடிச்சிருக்கு, ஆனால் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ராத்திரியிலேயே ஃபுல் மேக்கப்ல இருக்க போலயே. ஆமாம், ராத்திரி பார்க்க முடியாது, காலையில் வரேன்னு சொன்னால் கேட்டால் தானே. இல்லை இப்போவே பார்க்கணுங்கிறிய. பிறகு என்ன செய்ய? எதுவுமே பண்ணாமல் பிச்சைக்காரி மாதிரி இருந்தால் நல்லாயா இருக்கும். அதான் நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு உட்காந்துருக்கேன். வீட்டில் யாரும் ஒன்று கேட்கலையா தாயே? ஆமாம், கேட்காம இருப்பாங்களா? எல்லாரும் உறங்கிட்டாவ, அதனால ப்ளஸ்ஸாக போச்சு. எப்பவுமே அப்பா அம்மா ஆச்சி 3 பேரும் உறங்கிடுவாவ. நானும் எங்கள் அண்ணனும் தான் விடிய விடிய முழிச்சு கிடந்து விளாண்டுக்கிட்டு இருப்போம். இந்த தடவை என்னன்னு தெரில, அவனும் சீக்கிரம் ரூம்குள்ளே போயிட்டான். அதனால நான் தப்பிச்சேன். ஆமாம், அவருக்கும் கல்யாணம் ஆயிட்டுல. மச்சான் அவர் ஒய்ஃப் கூட கொண்டாடுவார், உங்க கூடயே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாரு. போன வருஷம் அவர் கல்யாணம் ஆகாதவர், அதனால உங்க கூட நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. இந்த வருஷம் தான் ஒய்ஃப் வந்தாச்சுல,
எல்லாரும் அவங்க மனசுக்கு பிடிச்சவங்களோட தான் நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் நினச்சது மட்டும் என்ன தப்பா? என்ன ஏசிக்கிட்டே இருக்க? எப்பா எப்பா நீங்கள் ஆம்பளை பையன், எங்கேனாலும் போகலாம் வரலாம். இந்நேரத்துக்கு எங்கே போனால் ஏது போனேன்னு உங்களை கேட்க மாட்டாவ. அப்படியே கேட்டாலும் நீங்கள் சமாளிச்சிடலாம். என்ன இந்த நடு ராத்திரி வா வான்னா நான் எங்கே வெளியே வர சொல்லுங்க? அதுலேயும் நம்ம ஊரை நைட் நேரத்தில் கண்டாலே பயமாக இருக்கும், பேயி பிடிச்சிருமோன்னு. சே பேயெல்லாம் பிடிக்காது, அது பிள்ளைகளுக்கு தான் பிடிக்கும். நீயே ஒரு பேய், பிறகு உனக்கு எப்படி பேய் பிடிக்கும்? ஐயப்பா போங்கப்பா, நீங்கள் சும்மா ஏதாவது என்ன வம்பளுத்துட்டே இருக்கிய. சரி எப்போ கிளம்புவிய? ஏடி வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளே எப்போ கிளம்புவியன்னு கேட்கா? இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லையா, எங்கள் வீடு. எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இவ்வளோ தைரியமாக செவரேறி குதிச்சு வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிய. நானும் வருஷத்தில் நாள் நம்ம மாமா கண்ணுக்கு அழகாக இருக்கணும், பிச்சைக்காரி மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நல்ல துணியெல்லாம் போட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கேன். பார்க்க 2 பேரும் ஏதோ புதுசாக கல்யாணம் ஆனவங்க மாதிரி உட்காந்துருக்கோம். அதான் அடுத்த வருஷம் ஆக்கிடலாம்னு சொல்லிட்டோம்ல. எப்போ அடுத்த வருஷம் தானே கல்யாணம் ஆகும், அது வரைக்கும் என்ன செய்ய? இப்போ நீங்களும் நானும் தனித்தனியாக தானே இருக்கோம். இப்படி உட்காந்து பேசுறது யாராவது பார்த்தாவன்னா என்ன நடக்குது சொல்லுங்க? ஒன்றும் நடக்காது. நான் யாரு வந்து பார்த்தாலும் சொல்லிக்கிடுறேன், இவளை தான் நான் லவ் பண்ணுதேன், இவளை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறேன். நல்லா பொறுமையாக அமைதியாக பகல் நேரத்தில் உட்காந்து பேசினாவே 2 குடும்பத்துக்கும் அடிக்கடி வந்துடும். இதில் ராத்திரியில் என்ன வந்து பார்க்க வந்து இப்படி கைங்களவுமா மாட்டோன்னா கிழிஞ்சிரும். கிழிஞ்சா தைச்சுக்கிடலாம். இப்போ இந்த மொக்க காமெடிலாம் இப்போ அவசியம் தானே உங்களுக்கு? சரி விடு தங்கம், இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா? அப்போ மற்ற ட்ரெஸ்லாம் நான் அழகா இல்லை? ஐயோ, என் தங்க பிள்ளை எந்த ட்ரெஸ் போட்டாலும் நீ போடுறதுனால தான் அந்த ட்ரெஸ்ஸுக்கே அழகு தெரியுமா? எப்பா கொட்டுற பணியில் எவ்வளோ பெரிய ஐஸு. இப்போ எதுக்கு இவ்வளோ பெரிய ஐஸுன்னு வேற தெரியலையே. ஐஸ் எல்லாம் வைக்கலட்டி, உண்மையை தான் சொல்லுதேன். நல்லா சொன்னீங்க. சரி, 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம். இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன், நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினதுனால தான் நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன். ஏன் மாமன் கூட மேட்சா இருக்கணும்னு ஆசையா இருக்கும்? மாமன் கூட ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் மேட்சாக ஜோடியாக இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்கு. நீதாண்டி எனக்கு ஜோடி, இதை யாரு மாத்த முடியும்? யாரும் மாற்ற முடியாது, மாற்றவும் விட மாட்டேன். நான் மட்டும்தான் உங்களுக்கு ஜோடி. சரிடி அழகு புள்ள. சரி நீ சொல்றது நியாயம்தான். இப்படி வந்து உங்க வீட்டு மாடியில கல்யாணம் ஆகாம பேசிட்டு இருக்கிறதும் தப்பு தான். உங்க வீட்டாளுங்க ஊருக்காரங்க பார்த்தாலும் பிரச்சனை தான். சரி, இப்ப நியூ இயர் வரப்போகுது, இன்னும் சத்த நேரத்துல வந்துடும். மாமனுக்கு ஏதாவது பரிசு கொடு, மாமன் உனக்கு விஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். பரிசு கொடுக்கணுமா? ஐயோ என்கிட்ட எதுவுமே இல்லையே. நீங்கள் சொல்லியிருந்தா ஏதாவது வாங்கி வச்சிருப்போம்ல. எனக்கு வாங்குற மாதிரி பரிசு எல்லாம் வேண்டாம், இப்போ கொடுக்குற மாதிரி இருக்கணும் உடனே. உடனே கொடுக்கறதுக்கு நான் எங்க மாமா போறது? நான் என்ன கிஃப்ட் கடையா வச்சிருக்கேன்? ஐயோ சரியான மண்டு நீ. எதுக்கு என்ன மண்டுன்னு சொல்றிய? பிறவு என்ன, நான் கேட்கதே புரிய மாட்டேக்கு உனக்கு. நீங்க கேட்கறது நல்லாவே புரியுது, உடனே கிஃப்ட் வேணுங்கிறிய. நான் எங்க போறது? ஐடியா, நான் வேணா என் கையில போட்டிருக்க 2 வளையலையும் கழட்டி தரட்டுமா? அதை என் ஞாபகத்தமா கிஃப்டா நினைச்சு வச்சுக்கிடுங்க. நீ கழட்டி தர வலையில போட்டுக்கிட்டு தெரியட்டா? வளையல் போட்டிருக்க நான் என்ன பொம்பளை பிள்ளையா? ஆளை பாரு. பிறகு என்ன தரது? கண்ணாடி இருக்கு, கண்ணாடி கழட்டி கொடுத்தனா நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது. சுத்தம். சரி நீ எனக்கு பரிசு தராண்டா, நானே பரிசு தரட்டுமா? சரி ஓகே தாங்க. பாரப்பா எனக்காக பரிசுலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. யாரு வாங்கினா? வாங்கிட்டுலாம் வரலையே. ஐயோ அப்ப திருடிட்டு வந்துட்டீங்களா? ஐயோ கடவுளே. ஆத்தா கொஞ்ச நேரம் வாய மூடாத்தா. நான் வாங்கிட்டும் வரல, திருடிட்டும் வரல, இப்போ பரிசு கொடுப்பேன் பாரு. சீ போங்க மாமா. போக தான் போறேன். ஐயா இதுதான் உங்க ஊர்ல பரிசா? என்னடி இப்படி சொல்லிட்ட? அப்ப இது உனக்கு பரிசா இல்லையா? எப்ப பாரு இதே நினப்புதான். லூசு மாமா. லூசு மாமனா? சொல்லுவடி சொல்லுவ. அங்கிருந்து யாரும் பார்க்காம ஏறி குதிச்சு உன்னை பார்க்கறக்காக இப்படி உங்க வீட்டு மாடியில வந்து உட்காந்துருக்கேன்ல, என்ன இதுவும் சொல்லுவேன், இதுக்கு மேலேயும் சொல்லுவேன். ஐயா ஏ லூசு, இவ்வளவு நேரம் உறங்கிட்டு தானே இருந்தா? நான் முழிச்சுதான் கிடந்தேன். இல்லையே, நான் இப்ப கூட எழும்பி பார்த்தேன் உறங்கிட்டு தான் இருந்தா. உறங்கின மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நடிச்சியா? எதுக்கு நடிச்ச? சும்மாதான். எவ்வளவு நேரமா எழுப்புனேன், எந்திக்கவே இல்ல. சும்மாதான் டி. நியூ இயர்ல கரெக்டா 12 மணிக்கு எழும்பி உனக்கு திடீர்னு விஷ் பண்ணணும்னு நினைச்சேன். நீ என்னடானா அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முந்தையே எந்திரிச்சு வெளியே எங்கேயோ போயிட்டு இருக்க. எங்க போற நீ? தண்ணி தாகமா இருந்து உன்னையும் கூட்டிட்டு கிச்சனுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம்னு எழுப்பி பார்த்தேன், நீ எழும்பவே இல்லை. சரி இன்னும் தான் மணி 12 நேரம் இருக்கே, நம்ம போய் தண்ணி குடிச்சிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து ரெடியாக உட்காந்துருப்போம். 12 மணி ஆனோன்னு உன்னை எடுத்து விஷ் பண்ணலான்னு நினச்சேன். நீ என்னடானா இப்படி எழும்பி என் பின்னாடி வந்து நிற்க. பாருப்பா, என் அழகி எனக்காக 12 மணிக்கு வந்து விஷ் பண்ணணும்லாம் நினச்சிருக்கு. ஆமாம் அரவிந்த், போன வருஷமும் அப்படி தானே பண்ணேன், அந்த மாதிரி தான். போன வருஷம் நியூ இயர்லாம் சூப்பராக செலிப்ரேட் பண்ணேன். உனக்கு கேக்கு சாரீ எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸ் பண்ணேன். ஆனால் இந்த வருஷம் என்னால் அப்படி எதுவும் பண்ண முடியலம்மா, என்ன தப்பாக எடுத்துக்காத, சாரி. சே லூசு, உன்கிட்ட நான் எதிர்பார்க்குறது அந்த மாதிரிலாம் இல்லைம்மா.
நீ எனக்கு ஒரு விஷ் பண்ணணும்னு எனக்காக ஒரு எஃபர்ட் போட்டு முழிச்சிருக்க பார்த்தியா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நீ எனக்காக சின்னதாக ஏதாவது விஷயம் பண்ணால் கூட அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நீ எனக்கு ஏதாவது பொருளாக தான் வாங்கி தரணும்னு ஒன்றும் கிடையாது. ம் ம், ம், ம். ஏய், என்ன பண்ணுற எருமை மாடு? பொண்டாட்டிக்கு நான் முத்தம் கொடுக்குறேன். முத்தம் கூட கொடுக்கக்கூடாதா மேடம்? கோவப்படுறீங்க? கொடுக்கலாம் பாஸ், உங்களுக்கு இல்லாத உரிமையா என்ன? டைம் ஆக போகுது. நியூ இயர் கிட்ட வந்துருச்சு. இந்த வருஷம் எப்படி ஒன்று சூப்பராக பார்த்துக்கிட்டனோ அதே மாதிரி அடுத்த வருஷம் வரப்போகிற எல்லா வருஷமும் ஒன்று ஒரு நாளும் கண்கலங்க விடாமல் சந்தோஷமாக பார்ப்பேன். நீ என் கூட ஹாப்பியாக தானே இருக்க? அவன் கூட மட்டும்தான் ஹாப்பியாக இருப்பேன்டா கருவப்பையிலே. இந்த கருவாப்பையன் இருக்க வரைக்கும் உன்னை எதுக்கும் கண்கலங்க விட மாட்டேன், சரியா? உனக்கு என்ன பிரச்சனை என்ன இதுனாலும் ஓடி வந்து மாமா கிட்ட சொல்லிடு. மாமா அதை உனக்கு சரி பண்ணி கொடுத்துருவேன், சரியா? உனக்காகவும் உன்னோட சந்தோஷத்துக்காக மட்டுமே இங்கே உயிர் உனக்காக இருக்கு. ம் ஆனால் இந்த வருஷத்தை விட வரப்போகிற எல்லா வருஷமும் நீ என்னை அதிகமாக தான் லவ் பண்ணணும், ஓகேவா? ஒரு துளி கூட உனக்கு என் மேலே லவ் குறையக்கூடாது. அது எப்படி லூசு குறையும்? உன் மேலே நாளுக்கு நாள் லவ் அதிகமாயிட்டு தான் இருக்கே தவிர ஒரு நாளும் குறையாது. லவ் யூ அம்மோ. லவ் யூ பப்பு குட்டி. அங்கே பாரு டைம் ஆக போகுது. அழகி சின்ன பிள்ளை மாதிரி கண்ணில் கண்ணாடி போட்டு உறங்கியதை பாரு. மெண்டல் குட்டி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் புது வருஷமே பறக்க போகுது. அதை பற்றி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம எப்படி உறங்கியா பாரு. நமக்கு கால் முடியாமல் போய் ஒரு வாரம் ரெஸ்ட்டில் இருந்தப்போ எவ்வளோ அழகாக நம்மளை பார்த்துக்கிட்டா. இப்போ தான் நமக்கு கால் குணமாயிட்டு. இவன் மட்டும் என் கூட இல்லைன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்? என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டா தேவதை. நீ இல்லைன்னா என் லைஃப்பில் நான் என்னடி பண்ணியிருப்பேன்? எனக்கு தெரியவே இல்லை. எத்தனை வருஷமாக நான் உன்னை ஒன் சைடாக லவ் பண்ணேன்னு தெரியுமா? நீ என்ன ஏற்றுக்கிடுவேன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஆனால் இப்போ கல்யாணமும் பண்ணிட்டு என்னால் இந்த ஒரு வாரமாக கஷ்டமும் பட்டுட்டு என்னை கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு எல்லாமே பண்ணிட்டு என்னை தெம்பா தேத்தி உட்கார வச்சுட்டு உறங்கிட்டு இருக்க. உனக்காக நிறையா பண்ணணும்னு ஆசை தாண்டி அம்மோ. ஆனால் இப்போ தானே எனக்கு உடம்பு குணமாக இருக்குது. இனிமேல் தான் நான் வெளியே சகஜமாக போக போகிறேன். இப்போதைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால என்னால் இதை தவிர வேறு எதுவும் பண்ண முடியல. என்னை தப்பாக எதுவும் நினச்சிக்காதடி. கல்யாணம் பண்ணி வர நியூ இயர் என்னடா இவன் எதுவுமே வாங்கி தரலன்னு என்னை தப்பாக நினச்சிக்காதடி பட்டுமா. நேரம் ஆக போகுது, எழுப்புவோம். முத்து, முத்துமா. தங்கம், நீ இன்னும் தூங்கலையா? என்னாச்சு, எதுவும் வேணுமா? எடுத்து தரணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்லம். நீ எதுக்கு இன்னும் உறங்காம இருக்க? அது என்ன கையில? இரு 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 இன்னும் 1/4 மணி நேரத்தில் 12 மணி ஆயிரும். 12 மணி ஆன உடனே என்னது? நியூ இயர். ஆமாம், இந்த நியூ இயர்லேருந்து நீ நானும் சேர்ந்துருக்க போகிறோம். ஒன்றா நம்ம லைஃப்பில் ட்ராவல் பண்ண போகிறோம். இது ரொம்ப ப்ரீஷியஸில். ஃபர்ஸ்ட் நியூ இயரே நம்ம இப்படி தனியாக செலிப்ரேட் பண்ணுறதுலாம். ஆமா அர்ஜுன், ரொம்ப சூப்பரா இருக்கு தெரியுமா? இப்படி ஒரு நாள் நான் எதிர்பார்க்கவே இல்லை என் லைஃப்ல நடக்கும்னு. நீ கூட்டிட்டு வந்து மார்னிங்ல இருந்து எனக்கு அவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணி என் கூடயே இருந்து எனக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னை ரொம்ப ஹாப்பியாக வச்சிருக்க. இந்த வருஷத்தோட லாஸ்ட்னால நான் சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டேன். இது எல்லாமே உன்னால தான். என் மகாராணிக்காக இது கூட பண்ண மாட்டேன்னா என்ன? அச்சச்சோ. சரி சரி, இன்னும் 2 நிமிஷம் போனால் நியூ இயர் வந்துடும். எல்லாம் வெடி போட ஆரம்பிச்சிருவாவ. அங்கங்கே ஊரில் முழிச்சிருக்கவையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாவ. இதுக்கு மேலே நான் இங்கேருந்து இறங்கி போனேன்னா மாட்டிக்குவோம். அதனால உனக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே விஷ் பண்ணிட்டு நான் இறங்கி ஓடிடுறேன், ஓகேவா? ஓகே. ஹாப்பி நியூ இயர் என் தங்கமே. இன்னைக்கு போல் என்றைக்கும் என் கூட சந்தோஷமாக இருக்கணும், சரியா? இந்த வரப்போகிற 2026 எந்த பிரச்சனை என்ன கஷ்டம் வந்தாலும் என் கூட தைரியமாக நின்று எதிர்த்து போராடணும். சோர்ந்து போயிடவே கூடாது, சரியா? நம்மளா அதுவான ஒரு கை பார்த்துடணும், சரியா? நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? தைரியமா உங்க கூட இருப்பேன். லவ் யூ. லவ் யூ டூ. நான் கிளம்புறேன். சரி மாமா, பார்த்து பத்திரமா போங்கன்னு. சரிடி அம்மு. 3, 2, 1. ஹாப்பி நியூ இயர். செல்லம். ஆதிமா ஆதிமா, டைம் ஆக போகுது. கேக் வெட்டலாமா? அர்ஜுன் இரு இரு இரு, 4 செகண்ட் இருக்கு. ஹாப்பி நியூ இயர். லவ் யூ அர்ஜுன். லவ் யூ ஆதிரா. வா, நம்ம 2 பேரும் கேக் வெட்டி சாப்பிட்டுட்டு உள்ளே போகலாம். பனி ஓவராக இருக்கு பாரு. ஓகே அர்ஜுன். த்ரீ, 2, 1. ஹாப்பி நியூ இயர். ஏய், என்ன இதெல்லாம்? பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ், ஏதோ என்னால் முடிஞ்சது. என்னடா இவன் இதை மட்டும் பண்ணுறான்னு கோச்சுக்காத, என்ன பட்டுமா? லூசாடா நீ. எனக்கு நீ இதை பண்ணதே எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? நான் நல்லா உறங்கிட்டு இருந்தேன், என்னை எழுப்பி இப்படிலாம் பண்ணிட்டு இதுவே எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? உனக்கு நிறைய வாங்கி தரணும்னு ஆசை தாண்டி. இப்போ தான் உடம்பு சரியாயிருக்கு. இனிமேல் தான் வெளியே போக ஆரம்பிப்பேன். உனக்கு நான் அப்பப்போ என்னென்ன வாங்கி தரணும்னு ஆசைப்படுறனோ எல்லாம் நான் தரேன். ஆனால் இன்றைக்கி என்னால் எதுவும் முடியல, இவ்வளோ தான்.
என்ன தப்பா எடுத்துக்காத, சாரி. ஐயோ செல்லம், இதுவே எனக்கு போதுண்டி அம்முக்குட்டி. இரு இன்னொரு சின்னது இருக்கு. ஆஹா, என்ன மல்லிகைப்பூலாம் வந்திருக்கு. ஆமா தங்கம், இந்தா வச்சுக்கோ. ஆ, ஆளைப்பாரு, நீ தானே வாங்கிட்டு வந்த, நீயே வச்சு விடு. சரி, திரும்ப வச்சு விடுறேன். புது வருஷம் பிறந்துருச்சு. ஆமா, புது வருஷம் வந்துருச்சு. அதுக்கு ஆ, அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு தூக்கம் வருது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ், இன்னைக்கு தானே நான் ப்ரப்போஸே பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட. அதனால அதனால நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? நீ பேச மட்டுமா செய்வ? நினைச்சேன்டா, ரூம் எல்லாம் நீ இப்படி விதவிதமா டெக்கரேஷன் பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் வைக்கும் போதே நினைச்சேன்டா. ஏய், அப்படிலாம் இல்லடி, இது சர்ப்ரைஸ்க்காக எல்லா ரூமையும் ரெடி பண்ணும்போது இந்த ரூமையும் இப்படி ரெடி பண்ணேன். நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா ரூம் இப்படி டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்க? நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலையே. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நான் தான் குடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட புலம்பிட்டே தூங்கிட்டேன். நீ அன்னைக்கு என்ன பண்ணன்னு கூட எனக்கு தெரியல. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஒன்றும் நடக்கல, இருக்கனால நம்ம மாற்றலாமேன்னு மாற்றினேன். மாத்துவேன் ஆளை மூஞ்சியும் பாரு. உன்னை யார் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு குடிச்சிட்டு வர சொன்னது? நான் அன்னைக்கு குடிக்காமல் வந்தால் மட்டும் என்ன நடந்திருக்கும்? ஒன்றும் நடந்திருக்காது. நீ ஒரு ஓரமாக போய் படுத்திருப்பேன், நான் ஒரு ஓரமாக போய் படுத்திருப்பேன், அவ்வளோதானே. அதுவும் சரிதான். உன் கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க, என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க, நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க, அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணு செவக்க.